ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ நான் வந்து இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D கேம் தான் விளாட போகிறேன். ரொம்ப நாள் கழித்து விளாட்றேன். ஸோ வாங்க. ஸோ நம்ம என்னடா இது எங்கடா இருக்கும்? அது என்ன, அது பாருங்கள் கைஸ், ஸ்பேஸ்ஷிப் பாட்டும் இருக்குது. ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் பாட்டுமே சுட்டாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. சுற்றியும் அங்கே என்னடா அது? இருங்க, ஸ்னைப்பர் வச்சு பார்ப்போம். ஏலியன்ஸா அது? ஆமாங்க கைஸ், அது ஏலியன்ஸு. ஓகே, அங்கே பாருங்கள், அத்தனை வருது. ஓகே, ஸோ நம்ம இப்போ உண்மையாக சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து நீங்கள் இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சேலஞ்சுன்னு ஒரு மூட் இருக்கும். அந்த சேலஞ்ச் மூடுக்கு உள்ளே போனீங்கன்னா தான் இந்த கேம் எனக்கு கிடச்சிது. ஸோ நான் இந்த கேமை தொட்டு பார்த்தேன், இப்படியெல்லாம் வருது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் விளாடுறது இந்த ஏலியன் சேலஞ்ச் மூடில். அவ்வளோதான். அங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ வராங்கன்னு. இவங்களெல்லாம் மிசைல் வச்சு தான் சுடணும். அங்கே பாருங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க. எவ்வளோ பேர் சுட்டுக்கிட்டே இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்காங்க, எப்படின்னே தெரில கைஸ். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க. ஓட வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம சுட்டது போதும். இங்கே பாருங்கள், எத்தனை பேர் நம்மளை துரத்துறாங்கன்னு. நம்ம பேசாமல் கொஞ்சம் தூரமாக போயிட்டு அப்புறம் நம்ம திடீர்னு மிசைலை வச்சு சுட்டுற வேண்டியது தான். எவ்வளோ தூரம் ஓடியாச்சு. பாருங்க எத்தனை பேருன்னு. அப்பா, எத்தனை பேர்! நம்மளால் இனிமேல் நிற்கவே முடியாது, ஓடிட்டே தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், 2 பேர் மட்டும் துரத்திட்டே இருந்தாங்க. நம்ம எப்படியோ தாண்டி வந்தாச்சு. ஓகே, கமான். ஓகே, இப்படியே மிசைல் எடுத்துக்கலாம். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி சுட்டுலாம். இனிமேல் வருவீங்களாடா? அங்கே பாருங்க எப்படி பறக்கிறாங்கன்னு. அவங்கள பார்த்தோன்னா இங்கே இருக்கிறவங்க நம்மளை சுட்டுருவாங்க. அங்கே பாருங்க, இன்னும் எத்தனை பேர் வந்துக்கிட்டே இருக்கானுங்கன்னு. இவங்களுக்கெல்லாம் முடிவே இல்லையாட்டுக்குது கைஸ். நல்ல வேலை பாடி. அச்சோ, நம்மளும் இறந்துட்டோம் கைஸ். இந்த கேம் சூப்பராக தான் இருந்தது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்களா 5 இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது வந்து மெகா ரேம்ப்னு ஏதோ இருக்குது, பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் எல்லாமே சேலஞ்சஸாக தான் காட்ட போகிறேன். ஓகே, வந்தாச்சு இந்த மெகா ரேம்ப்க்கு. வாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க, இதில் ஏறிட்டு நம்ம போக மாட்டேங்குது கீழே. வாங்க, இந்த வண்டியில் ஏறியாச்சு, போகலாம். என்னடா அது, வண்டி மாட்டிக்கிச்சு அதுக்குள்ளே. இருங்க, பின்னாடி இருந்து தள்ள பார்ப்போம். வண்டி நம்மளை விட்டுட்டு அது பாட்டுக்கு முன்னாடி போகாமல் இருந்தால் சரி தான் கைஸ். என்னடா இது, ஃபோனே வரல, என்னாச்சு கைஸ்? இந்த வண்டியை மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்துடுச்சு. ஓகே, வாங்க. நம்ம ப்ளூ கலரில் காரை மாற்றிட்டோம். இந்த கார் என்னடானா இடிச்சு விழுந்து உடையுது. அச்சோ, நம்ம கீழே விழுந்துட்டோம் கைஸ். அவனுக்கு எந்த டேமேஜும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஆகக்கூடாதுன்னு நினைப்போம். அப்பாடி, என்னடா அது வலிக்கி விட்டுக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு. என்னடா இது, இப்படி அடி வாங்குறோம் இன்னைக்கு. சரி விடுங்க, நம்மளுக்கு பிடிச்ச கோப்ரா பைக்கை வச்சு கோட் போட்டு நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு கிளம்புவோம்.
இப்போ சேலஞ்ச் முடிக்காதாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் மெகா ரேம்பே ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் வந்து நம்மளோட கோப்ரா பைக்கை வச்சு. பைக் இது காருனால கொஞ்சம் ஸ்லோவாக போகும். பைக்கு வச்சுருந்தா சூப்பர் ஸ்பீடாக போகும். அப்புறம் கார் வந்து பேலன்சிங் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பைக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் பைக்கை விட இந்த பள்ளம் ரொம்ப பெருசாக இருக்குது. பள்ளத்தில் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். சரி விடுங்க, விழுக்காதுன்னு நினச்சி போவோம். பாடி ஃபஸ்ட்டு என்னடா இது, நம்மளை பாட்டுக்கு அது தள்ளி விட்டு போயிடுச்சு பைக்கு. இதான் கைஸ், பைக்கில் வந்து நம்மளை பாட்டுக்கு தள்ளி விட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இது எனக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம அடுத்து ஜுராசிக் பார்க்குக்கு போயிடலாம். நான் ஜுராசிக் பார்க்கு கேட்டேன்னா பாருங்க கைஸ், ஜுராசிக் பார்க் கேட்டால் ஃபன் ட்ராக்கு கூட்டிகிட்டு வந்திருக்குங்க. ட்ரெயின் ஏதாவது இருக்கா? அங்கே ஒரு ட்ரெயின் வருது. ஓகே, ட்ரெயின் வருது. நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது வண்டி வச்சிடலாமா? ஓகே, இப்போ நம்ம கோப்ரா பைக்கு ஃபேவரட்டான கோப்ரா பைக்கே வச்சுக்கலாம். ஓகே இருங்க, நம்ம ஏதாவது கார் வைப்போம். இங்கே நடுவில் 440 போட்டேன். 444 தான் சீட் கோடு. நம்ம 440 போட்டோம். நம்மளை இடிச்சிடாத. நல்ல வேலை நம்மளே இடிச்சிருக்கோம் இந்த இது. பாவானா அந்த காரு. சரி விடுங்க, அந்த காரை விட்டுட்டு நம்ம போகலாம். இந்த பைக்கில் எதுக்கு ஏறுறோம்? நம்ம ட்ரெயினில் எடுத்துகிட்டு போய் அந்த கேஸ் டேங்க்ஸ்லாம் வெடிக்கலான்னு நினச்சேன். என்னது இது, பைக்லையே ஏறிட்டுருக்கோம். என்னடா மேஜிக் இது? நம்ம அங்கே தானே இருந்தோம், எப்படி இங்கே வந்தோம்? இருங்க. என்னடா இது, அங்கே போகவே முடியலை. மறுபடியும் எங்கேயே வந்துட்டுருக்கோம். ஒரு வேளை இந்த பைக்கால் தான் இது இருக்க மாட்டேங்குது. இந்த பைக்கை இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டு நம்ம போய் பார்ப்போம். என்னடா இது? இருங்க, கேம் விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் கேமுக்குள்ளே வரலாம். ஆனால் மறுபடியும் அந்த ட்ரெயின் வர்றது வெயிட் பண்ணி அவ்வளோதான் கைஸ். அது வரும், ஒரு 20 ஸ்பீடில் இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக வரும் கைஸ். தோ வருது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது வருமா? சரி விடுங்க, நம்ம அதோட பாதை ஃபுல்லாக ஸ்டிக்கி பாம்ஸாக போட்டு வச்சிடலாம். அது வர்றதுக்கு முன்னாடி அது ஃபைனலி வந்துடுச்சேன்னு நம்ம வந்து இந்த பாம்ஸ் எல்லாம் வெடிக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். ஃபைனலி வந்துடுச்சு. பாம் வெடிச்சாச்சு. பாம் வெடித்து முடித்த உடனே கரெக்டாக அந்த ட்ரெயின் வருது. சரி வாங்க, ட்ரெயினில் ஏறி நம்ம தான் இப்போது ட்ரெயின் ஓட்ட போகிறோம். பாருங்கள் எல்லா கேஸ் டேங்க்கும் வெடிக்குது. நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீனில் எதுவும் தரல, இந்த ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள். எல்லா கேஸ் டேங்க்கும் வெடிக்க அப்படியே புகையாக வருது. நம்ம ஸ்டிக்கி பாம்லாம் இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. பாருங்கள், சூப்பராக வெடிக்குது. சூப்பர். நம்மளோட ஃபன் டைம் போதும். நம்ம இப்போ இது எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேயே கொண்டு போய் வச்சிடலாம். என்னடா இது, ரிவர்ஸ் கீழே போகலாம். இப்போ ரிவர்ஸ் கேரில் போகலாம். எங்கேருந்து இதை எடுத்தோமோ அங்கேயே வச்சிடலாம் இந்த ட்ரெயினை. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாம். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் நிறுத்திடலாம். ஓகே, இறங்கிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து போகலாம். இங்கே நடக்கிறாரு, இவர்கிட்ட கேட்போம். ஹலோ சார், எப்படி இருந்தது என் ட்ரெயின் சவாரி? எதுக்குடா இருக்கிற? உங்களுக்கு தெரியுமா என்கிட்ட என்ன இருக்குன்னு?
AK-47. அட ஒரே ஷாட் தான். புட்டுன்னு போய் ஷூட் பண்ணால் புட்டுன்னு புல்லட்டு டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு. சரி விடுங்க, ஏவரா இப்படி சுட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். போலீஸ் வண்டி அதுக்குள்ளே கேட்குது. அட போலீஸ் வண்டியா, அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஓடலாம். நம்மளே சுடுறாங்கண்ணா போலீஸ் வண்டி. நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து சுடுறாங்கன்னா பாருங்களேன். சரி வாங்க. ஓகே, அந்த போலீஸை விடுங்க, நம்ம இப்போ ஓடலாம் ஃபாஸ்ட்டாக. ஆமாம் இருங்க, நம்மளுக்கு இப்போ சேலஞ்ச் தானே பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறது முக்கியம் இல்லை. நம்ம பாட்டுக்கு ஏதோ இடத்துல போய் பார்க் பண்ணிவிட்டு நம்ம சேலஞ்சை பண்ணலாம். ஓகே, இங்கே ஓகேவாக இருக்குது. நம்ம கேம் விட்டு வெளியே போயிட்டு சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம். அடுத்து ஜாம்பி மோடுக்கு போகலான்னு நினைக்கிறேன். எது போகலான்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நம்ம ஜாம்பி மோடுக்கு போகல, நம்ம வந்து ஜுராசிக் மோடுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரக்கோட சீட் கோட் தான் காட்ட போகிறேன். இது வந்து ஒரு ஜேசிபி ஆட்டம். இதை பாருங்களேன், நீங்கள் உள்ளே வந்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குன்னு. இதில் நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். இதில் இங்கே பாருங்கள், இது வந்து தூக்கிறதுக்கு, இது வந்து கீழே இறக்கிறதுக்கு, வண்டியே தூக்கிடுச்சு. இது இங்கே பாருங்கள், வண்டி இப்படி தான் இருக்குது. சரி, இதை மேலே தூக்குவோம். இது அதுக்கு. ஓ, இங்கே பாருங்கள் எல்லாமே இதில் தெரியுது. இங்கே இதுக்கு கீழே மேலே, இது கீழே மேலே, இது லெஃப்ட் சைட் திருப்ப, இது ரைட் சைட் திருப்ப, இது கீழே. ஓ, அங்கெல்லாம் ஒன்று இருக்கா? இது கீழே. ஓகே, பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஆக்சுவல் ஜேசிபியோட மோடு. இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரி, எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டு வச்சுருவோம். அட எதுக்கடா கீழே இறங்கின? நான் உனக்கு கீழே இறங்க சொன்னேன்னா? அது மட்டும் இல்லாமல் இதில் ஏறுறதுக்கு வந்து ஸ்லோ மோஷன் பக்கத்தில் தான் அது இருக்குது. சரி ஓகே, வாங்க நம்ம போகலாம் இப்போது. ஓகே கைஸ், ஸோ இதுதான் ஆக்சுவல் ஜேசிபியோட நிலமை. ஜேசிபி ஓட்டுறவங்கலாம் சூப்பர் தான். சரி இருங்க, இதை வச்சு அப்படியே அங்கே ஒரு யானை இருக்குது, அதை அப்படியே இடிச்சிடலாம். அட என்னடா கூடையே வருதோ தவிர அது இது ஆக மாட்டேங்குது. அது பேர் என்ன, சாக மாட்டேங்குது. அது எவ்வளோ இடித்தாலும் சாக மாட்டேங்குது, சாவாதட்டுக்குது. இங்கே பாருங்கள், அது தள்ளதான் முடியுதோ தவிர நம்மளால் அது கொல்ல முடியல. சரி விடுங்க, நம்மளோட மிசைல் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வெடிக்கலாம் எப்போ வேணாலும். கேம் ஓவர். நான் அடுத்த ஜூம்பி மூடுக்கே போய்க்கலாம். இது ஜூம்பி மூடு இல்லை, ஆக்சுவலி ஜாம்பி மூடு. சரி வாங்க, நம்ம என்னடா இது மேகம் இப்படி இருக்குது, கருகருன்னு இருக்குது, மழை பெய்ய போதாட்டுக்குது. அங்கே பாருங்கள், சன் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, ஆனாலும் மேகம் அவ்வளோ இருக்குது. சரி விடுங்க, நம்ம இந்த பைக் எடுத்துக்கலாம். இதில் வந்து யார் எந்த வண்டி எதாக இருந்தாலும் இது எரிக்கும். ஸோ நம்ம எரிச்சிட்டு போகலாம் எல்லாரையும். அட ஃபுல் ஸ்க்ரீன். அட எங்கடா புகையெல்லாம் காணும்? யாருமே இந்த ஜாம்பிஸோ இதெல்லாம் கைஸ் பாருங்க கைஸ், ஜாம்பிஸ் யாருமே எரிய மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்லேருந்து புகையெல்லாம் காணாமல் போகுது. பைக்கில் இப்போ புகை இருக்குது, ஆனால் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஜாம்பிஸு ப்ளஸ் யாருமே எரிய மாட்டேங்கிறாங்க. How is this possible? நான் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது கைஸ். நான் கூட எதாக இருந்தாலும் இந்த இந்த பைக்குக்கு எரிஞ்சிடும்னு நினச்சேன். அட நம்ம அந்த பைக்கில் அந்த ஜாம்பியை அடித்ததுக்கு நம்மளுக்கு தான் டேமேஜு. அந்த ஜாம்பிக்கும் ஒன்றும் இல்லை, அந்த பைக்குக்கும் ஒன்றும் இல்லை கைஸ். சரி விடுங்க, நம்ம கோப்ரா பைக் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தன் வரான், சுடணும். அவன் எங்கே நம்மளுக்கு டேமேஜே பண்ண மாட்டேங்கிறான். எங்கடா நம்மளே சுற்றுறானா இவன்? நம்மளே சுற்றலாம். நம்ம அப்படியே கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக சுற்றிட்டே இருந்தோம். சுற்றுட்டான்.
அதனால் முடிஞ்சவங்க அட இவன் நம்மளை அடிக்கிறான், இவன் நம்மளை சுட்ட பார்க்கலாம். ஆனால் சுட்டுட்டோம் நம்ம. சரி, வேறு யாருமே வரல. இப்போ ஸ்னைப்பரை வச்சு எல்லாரையும் கிளியர் அவுட் பண்ணிடலாம். என்னடா இது சுட இவ்வளோ கஷ்டமாக இருக்கு கைஸ். அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தனை சுட்டாச்சு. ஸ்னைப்பரை வச்சு இப்போ சுற்ற வேண்டியதான். பாட் கேம் ஓவர். வேறு யார் இருக்கீங்க? அங்கே ஒருத்தர் இருக்கியா? ஓகே ஓகே, அவன் முடிஞ்சாச்சு. இங்கே முடிஞ்சாச்சு. அடுத்தது யார்? அங்கே ஒருத்தன் இருக்கான். அப்பாடி, இத்தனை புல்லட்ஸ் எடுத்தாங்க. சரி வாங்க, ஃபுல் ஸ்பீடில் அப்படியே போவோம். நானா அடைச்ச நோ கைஸ், நம்ம மறுபடியும் அவுட் ஆகிட்டோம். எனக்கு இந்த கேமே பிடிக்கல கைஸ், இவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருக்குது. சரி, நம்ம நார்மல் மோடே விளாட்லாம். ஓகே, சரி நம்ம கார் எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு புதுசான சூப்பரான கார் இருக்குது. நம்ம கார் தான் எப்போவுமே பெஸ்ட்டு. இப்போ அதில் கண்ணாடி உடஞ்சிருக்கு, நம்மளது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.